ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூததயா பரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்த்ரே துப்யம் நமோ நமஹ. இன்றைய பாடல்: ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி ஜகஜனனி சுகஸ்வரூபிணி. சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாத மனம் மகிழுமினாட்சி, ஜகஜனனி பாண்டியகுமாரி பவானி, அம்பா சிவசங்கரி பரமேஸ்வரி. வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ, வேத வேதாந்த ஞானஸ்வரூபிணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி ஜகஜனனி ஜகஜனனி. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை கோபப்படுவதே மேல். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தாரு. அவரு பல வெளிநாடுகளுக்கு போய் மேடை பேச்சு பேசிட்டு இருந்தாரு. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நாள் அவருக்கு ஃபோன் பண்ணி கோவப்படுறது தவறு அப்படின்ற டாபிக்ல எங்க ஊர்ல வந்து பேசணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இவரும் சிங்கப்பூருக்கு கிளம்பி போகணும் அப்படின்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. ஏர்போர்ட்ல போர்டிங் பாஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு தகராறு நடந்துட்டு இருந்தது. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் அந்த தகராறை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாரு. பேசஞ்சர் ஒருத்தர் அங்க இருக்கிற ஆபீசர் மேல ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. ரெண்டு பேருமே தமிழ்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவருக்கு அந்த பேசஞ்சர் தான் தப்பா பேசுறாரு அப்படின்றது நல்லாவே புரிஞ்சது. அந்த பேசஞ்சர் ரொம்ப ஓவரா கோவப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. அங்க இருக்கிற ஆபீசர் ரொம்ப பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட கோவப்படல, கொஞ்சம் கூட அவங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணல. அப்ப கூட அந்த பேசஞ்சர் ரொம்ப கோவமாவும் கத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம கோவப்படுறது தப்பு அப்படின்னு பேசுறதுக்காக தான் சிங்கப்பூருக்கு போகிறோம். என்னதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இந்த மனுஷன் இவ்வளோ பிரச்சனையிலையும் கொஞ்சம் கூட கோவப்படாமல் பொறுமையாக அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால் அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம்னா நம்ம மேடையில் பேசுகிறதுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நேராக அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் பேசினார். ஆஃபீஸர், நான் இவ்வளோ நேரம் அந்த பேசஞ்சர் உங்களை திட்டுறதை பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த பேசஞ்சர் மேலே தான் தப்புன்னு நல்லாவே தெரியுது. இருந்தும் நீங்கள் கொஞ்சம் கூட அவன் மேலே கோவப்படலை. எப்படி உங்களால் இந்த மாதிரி இருக்க முடியுது? எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸர், நம்ம ஏன் சார் அவன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு, அவன் தான் ஏதோ கோவப்படுறான் அப்படின்றதுக்காக நம்ம திரும்ப கோவப்படணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு இன்னும் ஆச்சரியப்பட்ட தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், இல்லைங்க,
அவர் தப்பு செய்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பொறுமையாகவே பதில் சொல்லிட்டு இருந்தீங்களே, அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் கேட்டார். அதுக்கு அந்த ஆஃபீஸர், இதில் என்னங்க இருக்குது, நம்ம அவன் மேலே கோவப்படுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது, எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோவப்பட்டுக்கிறேன். உங்களை பொறுத்தன வரைக்கும் நான் அவன் மேலே கோவப்படலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன், அது என்னது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கோவப்படுறது, நீங்கள் எந்த கோவமும் படலையே, நான் தான் உங்களோட கான்வர்சேஷனை முழுக்க பார்த்துட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, அந்த பேசஞ்சர் சிங்கப்பூருக்கு போகிறாரு, ஆனால் அவரோட லக்கேஜை நான் மலேசியாவுக்கு ஏற்றிட்டேன். இதுதான் என்னோட ஸ்டைல் ஆஃப் கோவப்படுறது. அவன் சிங்கப்பூருக்கு போனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் லக்கேஜ் கிடைக்காம அது மலேசியாவுக்கு போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் அவனோட லக்கேஜை தேடி அலையிட்டோம், எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த பேசஞ்சர் சிங்கப்பூருக்கு போகிறாரு, அவரோட லக்கேஜும் சிங்கப்பூருக்கு தான் போகணும். ஆனால் தேவையில்லாமல் அந்த ஆஃபீஸர் மேலே கோவப்பட்டதுனால அந்த ஆஃபீஸர் அவரோட ஸ்டைலில் கோவத்தை காமிச்சிருக்காரு. எப்படி அப்படின்னா, இந்த பேசஞ்சரோட லக்கேஜை மலேசியா ஃப்ளைட்டில் ஏற்றிட்டாரு. இதை கேட்ட தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. இதுக்கு அந்த ஆஃபீஸர் அந்த பேசஞ்சர் கிட்ட கோவத்தையே காமிச்சிருக்கலாமே, இந்த கோவம் ரொம்ப க்ரூயலாக இருக்கே, கிரிமினலாக இருக்கே அப்படின்னு நினைச்சாரு. நம்மளோட ஆன்மீகம் எப்பயுமே கோவப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த மாதிரி க்ரூயலா அந்த மனுஷனை தண்டிக்கிறதுக்கு கோவத்தை காமிக்கிறதே மேல் தானே. அந்த பேசஞ்சர் மேலே கோவத்தை காமிச்சிருந்தா கூட அது பாவம் இல்லை. ஆனால் இப்போ அந்த ஆஃபீஸர் செஞ்சது ரொம்ப பெரிய பாவம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை கோவப்படுவதே மேல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.